உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். உடல் உஷ்ணம் என்பது கடுமையான உழைப்பாளிகளுக்கும் சரி அல்லது வெயில் காலத்திலேயும் சரி, நீர் பருகுவது குறைவான நிலையிலேயும் சரி, இந்த உடல் உஷ்ணம் என்பது ஏற்படுகிறது. சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்படுகிறது, மலச்சிக்கல் ஏற்படுகிறது, அல்லது மலம் உஷ்ணமாக கழிகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இதற்கு பெப்பவர் சோம்னிஃபெரம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற கசகசா, பாப்பி சீட்ஸ் என்று கூட சொல்லுவார்கள். இந்த கசகசா ஒரு அற்புதமான உடலுக்கு பலம் தரக்கூடிய, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக, உணவாக பயன் தருவதனாலே நாம் இல்லத்திலே மிகவும் காரம் மிகுந்த குழம்புகள் வைக்கின்ற பொழுது அதனோடு கசகசாவை அரைத்து தேங்காயோடு சேர்த்து இந்த குழம்பிலே கலப்பது வழக்கம். அன்றாடம் ஒரு தேக்கரண்டி கசகசா எடுத்து லேசாக வறுத்து வைத்துக்கொண்டு சம அளவு சர்க்கரை சேர்த்து அதை மென்று தின்பதனாலேயோ அல்லது அரைத்து பாலோடு கொதிக்க வைத்து பருகுவதனாலேயோ உடல் உஷ்ணத்திலே இருந்து நமக்கு விடுதலை தருவது மட்டுமல்லாமல் அதிலே தயாமின், நியாசின், பி காம்ப்ளெக்ஸ் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகமாக இருப்பதனாலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு தரக்கூடியதாக இந்த கசகசா விளங்குகிறது. அதோடு கூட ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே கசகசா உடலில் எங்கேனும் எரிச்சலோ வலியோ அல்லது மனதிலே குழப்பமோ இருக்கின்ற நிலையிலே அதற்கும் ஒரு மருந்து உணவாகி பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வருகின்ற காலம் என்பது வெயில் காலம். சாதாரணமாக உடல் உஷ்ணம் அடையும் போது அல்லது அதிக நேரம் கணினி முன் உட்கார்ந்து பணிபுரிவதனாலே, தொலைக்காட்சியை நீண்ட நேரம் பார்ப்பதனாலே, கைபேசியை அதிக நேரம் உபயோகிப்பதனாலே கண்களிலே கட்டி ஏற்படுவது இயற்கை. குறிப்பாக கண் இமைகளின் உட்பகுதியிலே, இரு பகுதியிலே, தோலுக்கு மத்தியிலே மேலேயும் சரி கீழேயும் சரி கட்டிகள் ஏற்படுவது என்பது வழக்கம். இந்த நிலையிலே பல நாட்கள் அந்த கட்டி நமக்கு தொல்லை தரக்கூடியதாக, வலி தரக்கூடியதாக விளங்கும். இப்படி கட்டிகள் வந்த உடனே த கிரீன் டீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பசுமை தேயிலை கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த பசுமை தேயிலை கிரீன் டீ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வலி நிவாரணி, வீக்கம் கரைச்சி என்கின்ற மருத்துவ குணத்தையும் அது பெற்றிருக்கிறது. இந்த கிரீன் டீயை வாங்கி காய்ச்சி ஆற வைத்து வெதுவெதுப்பான நிலையிலே ஒரு துணியிலே நனைத்து ஒரு 5 நிமிடம் இரு கண்களுக்கும் ஒத்தடம் கொடுத்து வருவதனாலே ஓரிரு நாட்களிலே அல்லது ஒரு வாரத்திலே இந்த கண்களை பற்றிய கட்டி என்பது கரைந்து போகும், கண் பார்வையும் கூர்மை பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நிக்டாந்தஸ் அர்பார்சிஸ்டிஸ், நிக்டாந்தஸ் அர்பார்சிஸ்டிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நைட் ஜாஸ்மின், சாரோ ஃப்ளவரிங் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. கோரல் ஜாஸ்மின் என்று கூட இதற்கு பெயரை சொல்லுவார்கள். இதனுடைய தண்டு கோரல் என்று சொல்லுகின்ற பவழத்தை போன்ற ஒரு வண்ணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய இதழ்கள் மல்லியை போன்ற வெண்மை நிறத்தை பெற்றிருக்கிறது. அதனாலே இதை கோரல் ஜாஸ்மின் என்று சொல்லுவது வழக்கம்.
சாரோ ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். மாலை நேரத்துக்கு பின்னாலே நள்ளிரவு நேரத்திலே மலர்ந்து அனைத்து பூக்களும் உதிர்ந்து போவதனாலே இது நைட் ஜாஸ்மின் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று. தன்னுடைய துக்கத்தை இது தெரிவிப்பதற்காக தன்னுடைய மலர்கள் அத்துணையும் நள்ளிரவிலேயே உதிரச் செய்வதாக விளங்குவதனாலே இது சாரோ ஜாஸ்மின், சாரோ ட்ரீ என்று கூட சொல்லுவார்கள். உலகத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிக உகந்த மலராக இது விளங்குகிறது. ஹர்சிங்கர் என்கின்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கும் இந்த பவழமல்லி இந்திர லோகத்திலே இருந்து வசுதேவ கிருஷ்ணனாலே தன்னுடைய மனைவி சத்யபாமா விருப்பத்திற்கு இணங்க இதை கொண்டு வந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. சத்யபாமாவுக்கு இது மிக விருப்பமாக இருந்த ஒரு மலர். இதனுடைய மனம் எல்லோரையும் கவரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அந்த மரத்தை தாண்டி நாம் செல்லுகின்ற பொழுது நம் மனத்தை ஈர்ப்பதாக இது விளங்குகிறது. இதனுடைய இலைகள் மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்றன. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இது சியாட்டிக் என்று சொல்லுகின்ற நரம்பு வலியை போக்கக்கூடிய உள்மருந்தாக நமக்கு தீநீராகி பயன் தருகிறது. இந்த பவழமல்லியினுடைய இலைகள் 5-6 எடுத்து அதனோடு சிறிது சீரகமும் மிளகும் சேர்த்து கொதிக்க வைத்து தீநீராக்கி இனிப்பு சேர்த்து பனங்கற்கண்டோ தேனோ சேர்த்து பருகுகின்ற பொழுது கடுமையான நரம்பு வலி, சியாட்டிக் பெயின் என்று சொல்லுகின்ற வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. மூட்டு வலிகளை போக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. டெங்கு போன்ற கடுமையான குளிர் காய்ச்சல் வருகின்ற பொழுது குருதியிலே இருக்கின்ற இரத்த வட்டு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் குறைவது வழக்கம். இவற்றை குறைக்காமல் அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த பிளேட்லெட்ஸ் என்று சொல்லுகின்ற வட்டு அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக பாகல் இலை சாறு போல இந்த பவழமல்லி இலை சாறு உள்மருந்தாகி இந்த பிளேட்லெட்ஸ் என்கின்ற வட்டு அணுக்களை அதிகப்படுத்துகிறது, காய்ச்சலை தணிக்கிறது. ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல் வீக்கத்தை கரைக்கிறது. அதனுடைய தன்மையை இது பலப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. மேற்பற்றாக போடுகின்ற பொழுது தோல் நோய்கள் அத்துணையும் துடைத்தெடுக்க வல்லதாக விளங்குகிறது. இதனுடைய பூக்களுடைய தீநீர் கூட உள்மருந்தாகி உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக, சுரப்பிகளுக்கு நலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, பூஜைக்கு பயன்படுத்துகின்ற இந்த பவழமல்லி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு பவழமல்லி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, பவழமல்லி செடியோட இலை, பூ, காய், விதை இவற்றை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பவழமல்லி செடியோட விதைகளை பயன்படுத்தி ஒரு ஹேர் ஆயில் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய், வெந்தயம், வெட்டிவேர், கருஞ்சீரகம், பவழமல்லி விதை சூரணம். பவழமல்லி செடியோட விதைகள் பார்த்தோம்னா இந்த மாதிரி பச்சை நிறத்துல காய்கள், இதோட காய்கள் பச்சை நிறத்துல தட்ட வடிவில் இருக்கும். இந்த மாதிரி வட்ட அணுக்கள் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த விதைகளை காய வச்சிடணும். இப்படி காய வச்சு இதை நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த விதைகளை நம்ம பச்சையாகவும் பயன்படுத்தலாம். விதைகள் நிறைய பச்சையாக கிடைச்சதுன்னா அதை எடுத்து இடிச்சிட்டு அதை அப்படியே தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சத்துவம்லாம் தேங்காய் எண்ணெயில் இறங்கிடும். அந்த எண்ணெயை எடுத்து நம்ம தலைக்கு பூசிட்டு வரும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய சொறி, சிரங்கு போன்ற பிரச்சனைகள் சரியாகும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம், இதோட வெந்தயம், கருஞ்சீரகம், வெந்தயம் இவை இரண்டும் நல்லா பொரியணும்.
பொரிஞ்சு அது செவக்கும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருஞ்சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது பொரிஞ்சிடும். நம்ம இங்கே வெட்டி வேற பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வெட்டி வேர் பொடி சேர்த்தோம்னா அது கருகாமல் இருக்கும். வெட்டி வேர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க பவழமல்லி விதை பொடி இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால இந்த சூட்லேயே இது பொரிஞ்சிடும். இந்த எண்ணெயை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சு ஆற வச்சிடணும். ஒரு 5-6 மணி நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா ஆறின பிறகு இதில் இருக்க சத்துவம்லாம் எண்ணெயில் இறங்கிடும். நம்ம இரவு காய்ச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கூட எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கும் பொழுது தலையில் தினமும் தேய்ச்சிட்டு வரும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய மண்டை கரப்பான் சரியாகும். அதே போல் தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், அதிகப்படியான டேண்ட்ரஃப், தலையில் இருக்கக்கூடிய சொரியாசிஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் எண்ணெய் தினமும் தடவுவது போல் தலையில் தடவிட்டு வரும்பொழுது அவையெல்லாம் சரியாகும். அதே போல் தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். நமக்கு தோலில் எங்கேயாவது பூஞ்சை காலம் தொற்று இருந்தாலும் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அது சரியாகும். அதே போல் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். ஆறாத புண்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த எண்ணெயை தடவிட்டு வரும்பொழுது அந்த புண்கள் சீக்கிரமாக ஆறும். இந்த எண்ணெயை இப்போ நம்ம வடிகட்டிடலாம். தேங்காய் எண்ணெய், பவழமல்லி விதை, கருஞ்சீரகம், வெந்தயம், வெட்டிவேர் சேர்ந்த இந்த தைலத்தை நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய நமைச்சல் கம்மியாகும். தலையில் வரக்கூடிய சொறி, சிரங்கு, பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, பவழமல்லி என்கின்ற மலரிலே பீட்டா கெரோட்டின் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற புற்று வாராமல் தடுக்கின்ற நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருகின்ற ஒரு வேதிப்பொருளை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. பென்சாயிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கிறது. நிக்டான்தின் என்று சொல்லுகின்ற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் அது உள்ளடக்கியதாக விளங்குகிறது. இதனுடைய தீநீரை நாம் உள்ளே பருகுகின்ற நிலையிலே ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே செயல்பட்டு சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடியதாக விளங்குகிறது. கை கால்களிலே ஏற்படுகின்ற வலி, சியாட்டிக் நர்வ் என்று சொல்லுகின்ற நரம்பு வலியாக இருந்தாலும் சரி, ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற வாத வலியாக இருந்தாலும், கவுட் என்று சொல்லுகின்ற நரித்தலை வாதமாக இருந்தாலும், எந்தவித வலியாக இருந்தாலும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி மலேரியல், ஆன்டி ஃபைலேரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது மலேரியா காய்ச்சலை போக்கக்கூடியதாகவும், யானைக்கால் காய்ச்சலை போக்கி வீக்கத்தை கரைக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனுடன் நைஜெல்லா சாட்டிவா என்று சொல்லுகின்ற கரும் சீரகம், இந்த நைஜெல்லா சாட்டிவா என்று சொல்லுகின்ற கரும் சீரகம் ஒரு கார்பனேட்டிவ், சீரகத்தை போலவே ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. டயூரிட்டிக்காக இருந்து பவழமல்லிக்கு துணை மருந்தாகி பயன் தருகிறது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு பலம் தருகின்ற ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நைஜெல்லா சாட்டிவா என்கின்ற கருஞ்சீரகம் பெற்றிருக்கிறது. இதனோடு வெட்டிவேர் சேருகின்ற பொழுது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, குருதியை சுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது, சிறுநீரை வெளித்தள்ளுகிறது, ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே கற்கரைச்சியாகவும் இது திகழ்கிறது. இதனோடு ஃபெனுக்ரீக் என்று சொல்லுகின்ற வெந்தயம் சேருகின்ற பொழுது இரும்பு சத்துவத்தை மிகுதியாக நமக்கு தருகிறது. விட்டமின் சி செறிந்ததாக இது விளங்குகிறது. மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய சளி தத்துவத்தை இது அதிகமாக பெற்று உள் உறுப்புகளிலே ஏற்படுகின்ற புண்களை ஆற்ற வல்லக்கூடிய ஆன்டி அல்சர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. உள்ளிருக்கின்ற
மேல் இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண் கிருமிகளை போக்கக்கூடிய கிருமி நாசினியாகவும் விளங்குகிறது. இவற்றோடு பவழமல்லி விதையை சேர்த்து எண்ணெயாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை நாம் தலைக்கு அன்றாடம் தடவி வருகின்ற நிலையிலே ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற வகையிலே பொடுகு வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற பொடுகை போக்குகின்ற ஒரு மருந்தாக விளங்குகிறது. தலை முடி அடர்த்தியாக வருவதற்கு ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே இது தூண்டுவிப்பானாக இருந்து தலைமுடி வேரிலே இருந்து மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அது மட்டும் அல்லாமல் இந்த பவழ மல்லியை சிறிது எடுத்து தலையணைக்கு கீழாக வைத்து படுக்கின்ற நிலையிலே ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து நல்ல உறக்கத்தை வரவழைக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, பவழமல்லி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.